வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர் கலரும் ஃபெவிகமும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக நான் வந்துட்டு டோம்ஸ் பிராண்டில் இருக்கிற வாட்டர் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபெவிகம் வந்து எல்லோ கலரில் இருக்குள்ள அதை எடுத்திருக்கேன். எந்த கலரில் இருக்கிற ஃபெவிகம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட்டில் நம்மளுக்கு என்ன கலர்லாம் தேவையோ, நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன கலர்லாம் சூட் ஆகுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த ஃபெவிகமும் வாட்டர் கலரும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் கலருக்கு பதிலாக நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லை போஸ்டர் கலரோ கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயிண்ட் வந்து டார்க்காவோ அல்லது லைட்டாவோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கலரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வாட்டர் கலர் பேலட்டில் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் எடுத்து இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூகுளில் ஒரு சிண்ட்ரெல்லாவோட இமேஜ் வந்து நான் பார்த்துருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பிளாக் பென்னில் அதுக்கு மேலேயே வரைஞ்சிட்டு அந்த இமேஜ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து டார்க் ப்ளூ கலரில் நம்ம வந்து ஃபெவிகமில் அந்த வாட்டர் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா க்ரீன் கலரும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பெயிண்டிங் செய்ய போகிறீங்களோ இல்லை என்ன வரைய போகிறீங்களோ அதுக்கு என்னென்ன கலர் சூட் ஆகும்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பெயிண்ட்டை அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ கூட செஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்கின் கலருக்காக ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு எல்லோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்கின் டோன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு OHP ஷீட் எடுத்திருக்கேன். OHP ஷீட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது கிளாஸ் சீட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த OHP ஷீட்டை நான் வரைஞ்சிருந்த இமேஜுக்கு மேலே வச்சு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு CD மார்க்கர் எடுத்திருக்கேன். இந்த மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே அந்த பேப்பரில் வரைஞ்சிருந்தோம்ல, அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிறதுனால இதுக்கு மேலேயே வச்சு நான் வரைஞ்சிக்கிறேன். உங்ககிட்ட மாஸ்கிங் டேப் இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க, இல்லைனா செலோ டேப் கூட நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பிரிச்சுக்கலாம். எதுக்காக டேப் ஒட்டுறோம் அப்படின்னா இந்த படம் வந்து நகராமல் நம்மளுக்கு வந்து அப்படியே ஷேக் ஆகாமல் இருக்கும். ஒருவேளை ஷேக் ஆச்சு அப்படின்னா நம்மளால் வந்து கரெக்டாக வரைய முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கிறோம். இப்போ மார்க்கர் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து நான் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல, லைட் ப்ளூ கலர் எடுத்து இந்த ஃப்ராக்ல 2 சைட்லேயும் கொடுத்துக்கிறேன். கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கோங்க. சிண்ட்ரெல்லாங்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து டார்க் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி இந்த ஃப்ராக் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கும் அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஸ்கின் கலர் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக 3D அவுட்லைனர் எடுத்துக்கிறேன். இல்லைனா வந்து உங்ககிட்ட வேறு ஏதாவது கோல்டு கலர்லேயோ அல்லது சில்வர் கலர்லேயோ 3D அவுட்லைனரோ அல்லது கிளாஸ் லைனரோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சிண்ட்ரெல்லாவுக்கு கோல்டு கலரை விட சில்வர் கலர் வந்து ரொம்பவே மேட்ச் ஆகும். அதுக்காக நான் வந்து சில்வர் கலரில் இருக்கிற 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி பார்டர் மாதிரி கொடுத்து விட போகிறேன். இப்படி நம்ம ஒவ்வொரு கலரும் எடுத்து நம்ம ஒவ்வொரு போர்ஷன்லையும் நம்ம கொடுக்கும்போது சில நேரத்தில் வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வரும். அந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுன்னா அதை உடனே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அது அப்படியே நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம முடிக்கும்போது அந்த பபிள்ஸ் இந்த இடத்துலலாம் ஏதோ டாட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பெயிண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு போர்ஷனும் நம்ம வந்து கலர் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு கலர் இன்னொரு கலரோட ஸ்மஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கலர் இன்னொரு கலரோட ஸ்மஜ் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது பட்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு எம்டி ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இமீடியட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. 2 கலரும் ஒன்றோட ஒன்றா சேர்ந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போது இந்த ஃப்ராக்கில் 2 சைட்லேயும் வந்து டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். நடுவில் மட்டும் கொஞ்சம் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ இந்த மாதிரி கலரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா 2 சைட்லேயும் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துட்டு நடுவில் ஃபுல்லாகவே நீங்கள் லைட் ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா 2 சைட்லேயும் சில்வர் கலர் கொடுத்துட்டு நடுவில் வந்துட்டு நீங்கள் லைட் ப்ளூ கலர் மட்டும் கொடுத்து கூட இந்த டிராயிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ வந்து ட்ரெஸ்க்கு நம்ம கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்கின் கலர் எடுத்துட்டு கழுத்து அதுக்கப்புறம் கைகளுக்கு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதே ஸ்கின் கலரை சிண்ட்ரெல்லாவுடைய ஃபேஸ்க்கு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் எடுத்து நான் லிப்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். ரெட் கலருக்கு பதிலாக பிங்க் கலர் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வந்து நான் மார்க்கர் யூஸ் பண்ணியே வரைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் கையில் வந்து அந்த பார்டர் மாதிரி டார்க் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெட்பேண்ட்காக லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். ஹேர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் பிளாக் ஹேருக்காக நீங்கள் பிளாக் கலர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். இதை கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ரீன் கலர் கலந்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இந்த டவுன் சைடில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா கிராஷ் மாதிரியோ அல்லது சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கிற மாதிரியான பிளான்ஸோ கூட வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கலர்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் சில்வர் கலரில் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் நான் வந்து பார்டர் மாதிரி கொடுத்து விட்டுக்கிறேன். இதை கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஹெட்பேண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குமே வந்து இது பார்டர் மாதிரி கொடுத்து விட்டுருவேன். இதெல்லாம் கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும்.
கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனால் தான் இது வந்து நல்லா ஷைனிங்காகவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவும் அழகாகவும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கிளாஸ் லைனர், 3D அவுட்லைனர் இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஹோம்மேடாக கூட 3D அவுட்லைனர்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது தவிர 3D அவுட்லைனர், கிளாஸ் லைனர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 0 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு மெட்டாலிக் கலர் உங்ககிட்ட இருந்தாலோ பேர்ல் கலர் உங்ககிட்ட இருந்தாலோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த பார்டர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இப்போது இந்த பெயிண்டிங்கில் சிண்ட்ரெல்லாவோட ஹேண்ட்ஸுக்கு அந்த பார்டர் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹெட்பேண்ட்க்கும் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு நான் விட்டுருவேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கோம்ல மாஸ்கிங் டேப், அதை வந்து நம்ம பிரிச்சிடலாம். பிரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரிச்சுக்கோங்க. இதெல்லாம் பிரித்து முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்காக உங்ககிட்ட சில்வர் ஃபாயில் இருந்துச்சுன்னா சில்வர் ஃபாயிலில் ஷைனிங்காக இருக்கும்ல அந்த சைடை வந்து பேக்ரவுண்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சுருக்கிற பெயிண்டிங்கை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாஸ்கிங் டேப்பை இப்போ பிரிச்சுட்டேன். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த பெயிண்டிங்கை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு A4 சைஸில் ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு பேக்ரவுண்டுக்காக வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி A4 சைஸில் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச பெயிண்டிங்கை வச்சுட்டு ப்ளூ கலர் கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்ப்போம்.